friends, welcome back to Manoj Caliber. In today's lesson, we are going to deal with the different uses of shall. Okay. First of all, in old grammar, shall was used as an alternative to will with the first person singular and plural. So பழைய இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா shall வந்து will உடைய ஒரு ஆல்டர்னேட்டிவா பயன்படுத்தினாங்க சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல. அதுவும் குறிப்பா I கூடயும் we கூடயும் first person singular and plural கூட. இப்போ எடுத்துக்காட்டுக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல I shall go ன்னுவாங்க, I shall, we shall go அப்படினு சொல்லுவாங்க. ஆனா செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் எல்லாத்துக்குமே will தான் பயன்படுத்துறாங்க. he will go, she will go, it will go, you will go, they will go அப்படி தான் பயன்படுத்துறாங்க. பட் shall is very rarely used in modern English. இப்போ உள்ள present day இங்கிலீஷ்ல shall வந்து அவ்வளோ யாருமே இந்த குறிப்பா இந்த ஃபார்மேட்ல பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா shallக்கு பதில் இப்போ எல்லாமே will தான் பயன்படுத்துறாங்க. ஐக்கும் சரி வீக்கும் சரி. ஸோ ஐலேருந்து ஆரம்பிச்சு தே வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே இப்போ will வந்து பயன்படுத்தலாம். ஸோ எங்கேயாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு will போட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா shall வந்து shallோடைய மெயின் ஃபார்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம shall I, shall be என்ற கொஸ்டின்ஸ்ல தான் அதிகமாக பயன்படுத்துவோம். ஓகே, இந்த ப்ரெசன்ட் டே இங்கிலீஷ்ல shall I, shall be என்ற ஃபார்ம்ஸ்ல தான் நம்ம அதிகமாக shall வந்து பயன்படுத்துவோம், கொஸ்டின்ஸ்ல பயன்படுத்துவோம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா shallோடைய நெகட்டிவ் ஃபார்ம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா shall not. shallோடைய நெகட்டிவ் ஃபார்ம் shall not. shall not உடைய கன்ட்ராக்ஷன் என்னதுன்னா shan't. ஸோ ஷால்ன்றதே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறோம் ப்ரெசன்ட் டே இங்கிலீஷில். ஆனால் அந்த ஷார்ட்ன்றது ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் வி டோன்ட் யூஸ். ஓகே, நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தா யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஐ ஹேவன்ட் ஹர்ட் எனி ஒன் அட்டரிங் தட் வேர்ட். ஸோ ஷார்ட்ன்றதை பெரும்பாலும் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஷல்லோடைய டிஃப்ரெண்ட் யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி யூஸ் ஷல் டு மேக் ஆஃபர்ஸ். ஓகே, நம்ம வந்து ஷல்ல வந்து ஆஃபர்ஸ் கொடுக்கறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நாமாகவே மனமு வந்து ஒரு உதவி மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வருவோம் இல்லையா, அப்போ அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யறதுக்காக முன் வருவோம், அல்லது மற்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்காக முன் வருவோம். ஸோ இப்போலாம் வந்து நம்ம ஷால்ன்றதை பயன்படுத்தலாம். தட் டு ஸ்பெசிஃபிக்கலி வித் ஐ இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, அதுவும் குறிப்பாக ஐ என்ற சப்ஜெக்ட் கூட தான் நம்ம பயன்படுத்துவோம், அதுவும் கொஸ்டின்ஸ்ல பயன்படுத்துவோம். ஷலை, ஓகே, ஷலை அப்படின்ற கொஸ்டின்ஸ்ல பயன்படுத்துவோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க, சப்போஸ் யூ ஆர் இன் த ரூம் வித் யுவர் ஃப்ரெண்ட் and you see your friend sweating a lot. okay, உங்களோட friend கூட நீங்க ரூம்ல இருக்கும்போது ஃப்ரெண்டுக்கு ரொம்ப வேர்க்குது. ஸோ நீங்க கேட்கலாம் shall I open the window அப்படின்னா shall I open the window for you, உங்களுக்காக நான் அந்த ஜன்னலை திறக்கட்டுமா அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் you are with your friend and your friend is shivering out of cold. okay, உங்களோட friend குளூர்ல நடுங்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, அப்ப கேட்கலாம் shall I close the window for you. okay, shall I close the window, நான் ஜன்னலை சாத்தட்டுமா அப்படின்னு கேக்குறீங்க. so you are making offer. அடுத்து பாருங்க, shall I help you with your homework, உங்களுடைய ஹோம்வொர்க் செய்யறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா. ஸோ யூ ஆர் ஆஃபரிங் யுவர் ஹெல்ப். அடுத்து பாருங்க, shall I carry that bag for you. ஓகே, ஸோ அந்த பேக் ரொம்ப ஹெவியா இருக்கு, அந்த பேக் உங்களுக்காக நான் தூக்கிட்டு வரட்டுமா. ஸோ யூ ஆர் ஆஃபரிங் யுவர் ஹெல்ப். ஸோ இது போல ஆஃபர் பண்றதுக்கு நம்ம வந்து shall I அப்படின்ற ஃபார்மை வந்து நம்ம பயன்படுத்தலாம், shall பயன்படுத்தலாம். அண்ட் செகண்ட்லி we use shall to make suggestions. ஸோ சஜஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் சஜஷன்ஸ் கேட்கறதுக்கும் நம்ம வந்து ஷால் வந்து பயன்படுத்தலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி வித் வி இந்த கொஸ்டின்ஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா நம்ம வின்ற ப்ரோனவுன் கூட பயன்படுத்துவோம், அதுவும் கொஸ்டின்ஸ்ல அதிகமாக பயன்படுத்துவோம். ஷால் வின்ற ஃபார்மேட்டை பயன்படுத்துவோம், ஷால் வின்ற ஃபார்மை தான் அதிகமாக பயன்படுத்துவோம். இப்போ பாருங்க, shall we go for a movie tonight. ஓகே, இன்னைக்கு ஒரு படம் பார்க்க போலாமா அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுத்துட்டு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு கேட்குறோம் ஆக்சுவலி. அதே போல பாருங்க, shall we go home now. இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுத்துட்டு அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு நம்ம வெயிட் பண்றோம் கேட்கறதுக்கு. shall we go for a swim. ஓகே, நம்ம ஸ்விம் பண்ண போலாமா அப்படின்ற ஒரு சஜஷன் கொடுக்குறோம். where shall we go for the vacation. ஓகே, where shall we go for the vacation. வெக்கேஷனுக்கு அல்லது ஹாலிடேஸ்க்கு நம்ம எங்க போகலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் கேட்குறோம். what time shall we meet today. ஓகே, இன்னைக்கு எத்தனை மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற சஜஷன் நம்ம கேட்குறோம். இது போல சஜஷன்ஸ் கொடுக்கிறதுக்கும் சஜஷன்ஸ் கேட்கறதுக்கும் நம்ம shall வந்து பயன்படுத்தலாம். அண்ட் thirdly we use shall to ask for advice. ஸோ மற்றவங்களுடைய அட்வைஸை நம்ம கேட்கறதுக்கு நம்ம shall வந்து நம்ம பயன்படுத்தலாம். இப்போ பாருங்க, shall I go by bus or train. நான் பஸ்ல போகட்டுமா ட்ரெயின்ல போகட்டுமான்னு சொல்லிட்டு மற்றவங்களுடைய அட்வைஸை நம்ம கேட்குறோம்.
shall I do it this way, shall I do it this way, நான் இத வந்து இப்படி செய்யட்டுமா அப்படினு மத்தவங்களுடைய அட்வைஸ் நம்ம கேக்குறோம். What shall I tell the boss about this problem? Okay, so இந்த ப்ராப்ளத்தை பத்தி நான் பாஸ் கிட்ட என்ன சொல்றது? So மத்தவங்களுடைய அட்வைஸ் நம்ம கேக்குறோம். Okay, what dress shall I wear for the function? Okay, what dress shall I wear for the function? Okay, ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த Dress போடுறது? So மத்தவங்களுடைய சஜஷன்ஸ் கேக்குறதுக்கு நம்ம shall வந்து பயன்படுத்தலாம். And finally we use shall to express rules and commands. So நம்மளுடைய commands அல்லது rules எல்லாம் சொல்றதுக்கு கூட நம்ம shall என்றத பயன்படுத்தலாம். அதுவும் ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா with you, they, he, she, it. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா பார்த்தா செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ளூரல் கூட நம்ம இத அதிகமா பயன்படுத்துவோம். இங்க பாருங்க, all students shall come to school with a proper uniform. ஓகே, எல்லா ஸ்டூடண்ட்ஸும் ஸ்கூலுக்கு வரும்போது ப்ராப்பர் யூனிஃபார்மோட வரணும். ஓகே, இது வந்து ஒரு ரூல், ஸ்கூல்ல உள்ள ஒரு ரூல். No players shall knowingly injure other players. So எந்த பிளேயர்ஸும் தெரிஞ்சே மற்ற பிளேயர்ஸை காயப்படுத்த கூடாதுன்றது கேம்ஸ்ல உள்ள ஒரு ரூல். People shall wear the mask in all public places. Okay, so பொது இடங்கள், எல்லா பொது இடங்கள்லயும் சரி மக்கள் வந்து மாஸ்க் போட்டுக்கணும்ன்றது ஒரு கட்டளை அல்லது ஒரு ரூல். You shall finish the work before you go home. So நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வேலையை நீங்க முடிக்கணும் அப்படின்றது ஒரு கட்டளை. So இது போல பாத்தீங்கன்னா ரூல்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம shall பயன்படுத்தலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த shall ரொம்ப ரேரா நம்ம பயன்படுத்துறோம் ரூல்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு. ஏன்னா இதுக்கு ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு. ஓகே, must, should, have to, has to, ought to, இது போல ஏகப்பட்ட ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்துருச்சு. இது நம்ம ரேரா தான் கமாண்ட்ஸ்க்கு ரூல்ஸ்க்குலாம் பயன்படுத்துறோம். இந்த வீடியோல நம்ம shall உடைய டிஃபரண்ட் யூசஸ் பார்த்தோம். சோ இதுக்கு முன்னாடியே இன்னொரு வீடியோல will உடைய 10 யூசஸ் பத்தி நான் போட்டுருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுத்திருக்கேன், கிளிக் பண்ணி பாத்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம Subscribe பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். Thank you.